ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பச்சை பட்டாணி வச்சு ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு சூப்பராக ஒரு வடை வந்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். இப்போ நான் பாருங்கள், நான் வந்துட்டு பச்சை பட்டாணி உரித்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இந்த பச்சை பட்டாணிய நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அது கூடவே வந்துட்டு பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, ஆம் ஆனியன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸி ஜார்ல நம்ம நல்லா 1, 2 அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நான் பச்சை பட்டாணி போட்டிருக்கிறேன். அதோட வந்துட்டு காரத்துக்கு தகுந்தாற் போல 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு போடுறேன். பூண்டு 4லேருந்து 5 போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப மையா அரைக்கக்கூடாது. 1, 2 அரைச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து வடை வந்து உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து வரும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்க்குறேன். வடை வந்து உடையாமல் வர்றதுக்காக. அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். 10 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு வடை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் வந்துட்டு வடையாக தட்டி இதில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வடை ரெடி. இதுக்கு நம்ம வந்துட்டு கடலைப்பருப்போ இல்லை வந்துட்டு உளுத்தம்பருப்பு ஆட்டியோ கடலைப்பருப்பு ஊற வச்சோ நம்ம செய்ய தேவையே கிடையாது. ஒரு 10 மினிட்ஸில் பச்சை பட்டாணி மட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வந்து வடை நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ரொம்ப கருக விட்டுறாம லைட்டான அந்த அந்த கிறிஸ்பினஸ் வரோம்ல, அந்த பதத்தில் வந்துட்டு நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இப்போ வந்துட்டு பச்சை பட்டாணி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸில் நீங்கள் வந்துட்டு பச்சை பட்டாணி வடை செஞ்சு கொடுங்க. இப்போ பச்சை பட்டாணி நல்லா சீப்பாகவே கிடைக்கிது மார்க்கெட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறை குறை எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நாங்கள் திருத்திக்கிறோம். தேங்க்யூ.